சிறகடிக்க ஆசை சிரியல்ல அடுத்து வர எபிசோட்ல இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம விஜயம் வேறு லெவலில் சூப்பராக கிளாசிக் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் மீனா மட்டும் என்ஜாய் பண்ணுறதே கிடையாது. அந்த சித்தர் சனத்தவே நினச்சிட்டு மீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலை பார்க்குறவங்க வந்து, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது சரிதான், உங்கள் மருமக வேறு லெவலில் அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் ஆடிருக்காங்க, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, நிஜமாவே இவங்களை வீட்டு இருந்தால் கண்டிப்பாக படம் நடிக்கிறதுல போயிட்டு டான்ஸ் ஆடி நிறைய அவார்டு எல்லாமே கண்டிப்பாக இவங்க வின் பண்ணியிருப்பாங்க, அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா, நான் சொன்னா யார் இதை ஏத்துக்கிறாங்க, நான் சொன்னா அதை ஏத்துக்கிற எண்ணத்துல யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சு மீனா, எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்க, என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே முத்து வந்து, பாட்டி நாங்கள் கோவிலுக்கு போனோம், அதிக வயசெல்லாம் கிடையாது, சின்ன வயசாக தான் இருக்காங்க, அவங்க வந்து மீனாவை பார்த்து இங்கே இருக்காத, பெரிய பிரச்சனை வரப்போகுது, முதல்ல நீ இங்கே இருந்து போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நினச்சி மீனா பயத்தில் இருக்கான்றாங்க. ஓ அவரா, அவர் வந்து கோவிலே தான் இருக்காங்க, கோவிலை தவிர வேற எங்கேயும் போகிறதில்ல, 2 மாதம் ஆச்சு இங்கே வந்து, நம்ம பேசினா கூட எதுவும் பேசுறதில்ல, ஒரு பொண்ணு நீ சீக்கிரம் போய் தாலி கட்டிக்குன்னு சொன்னாங்க, ஒரு வாரத்துல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சில விஷயம் பேசுறாங்க, அதெல்லாம் நல்லா தான் நடக்குது, விடு மீனா, அப்படி என்ன சொன்னாங்க அவங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோ உடனே மீனா அந்த விஷயத்த சொன்னதோ, சரி சரி பரிகாரம் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க, பரிகாரம் நம்ம பண்ணலாம், அதுக்கு மேல கடவுள் விட்ட வழியா நினைச்சிட்டு நம்ம மீதி என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம சாப்பாடு செய்ய போலாமா விஜயன்றாங்க. அத்தை நான் எதுக்காக சாப்பாடு செய்யணும், அதுதான் மீனா இருக்காளன்றாங்க. மீனாவுக்கு ஆல்ரெடி கால் வந்து உடைஞ்சிருக்கு, இப்ப மீனா இதை செய்ய முடியுமா, மீனாவால அதை செய்ய முடியாது, நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்கல வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு இப்ப விஜயாவும் போயிட்டு சமைக்கிறதுக்காக போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா வந்து செலிப்ரேட் பண்ணலாம் தீபாவளின்னு சொல்லிட்டு பட்டாசெல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு வருது, இப்ப சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே போயிட்டு மனோஜ் வந்து, ஏய் யார் யா நீ, யார் யான்றாங்க. உடனே எல்லாருமே ஓடி வராங்க. இப்ப மீனாவை பார்த்து, இங்க இருக்காத நீ போயிடுன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாங்க. மனோஜை பார்த்து சிரிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயாவை பார்த்தும் சிரிக்கிறாங்க. அண்ணாமலையை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு ரோகிணி பார்த்து முறைக்கிறாங்க. இதை எல்லாமே நோட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ உடனே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. இப்ப மனோஜ் வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, அந்த பைத்தியக்காரி மாதிரி வந்து இருக்காங்களே அவங்க எதுக்காக ரோகிணி உன்னை பார்த்து முறைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே வந்து, நான் என்ன கிளாஸா எடுத்திருக்கேன் மனோஜ், அவங்க முறைச்சு பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், என்ன வந்து கேள்வி கேட்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னதும் உடனே ரோகிணிக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ள பயம் வந்துடுது. இருந்தாலும் ரோகிணி அதை வெளிக்காட்டிக்கிறது கிடையாது. இப்ப எல்லாரும் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கி தீபாவளிக்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வேற வர சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம போகிறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோகிணி குழப்பத்துல இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்ம கிருஷை கூட்டிட்டு மகேஷா அதே மாதிரி கிருஷோட பாட்டின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரோகிணி ஒரு கோவிலுக்கு வர வைக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த ஊர்ல இருக்க ஒருத்தர் வந்து, அம்மா நீங்க திட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த கோவில் இன்னைக்கு வந்து இல்லம்மா, வேறு ஒரு கோவில் இருக்கு, அங்க வேணும்னா கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. சரிப்பா நம்ம அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு இப்ப சொன்னதும் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அந்த பைத்தியக்கார மாதிரி இருக்கவங்க, விதி உங்களை அழைக்குது, யார் யார் எங்க போயிட்டு என்னென்ன விஷயம் நடக்கணும்னு இருக்கோ அந்த விஷயம் தான் கண்டிப்பா நடக்குமே தவிர வேற எதுவும் நடக்காதுன்னு சொன்னதோ இதை கேட்டதுமே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப எல்லாரும் சரி வாங்க பரிகாரத்துக்காக கோவிலுக்கு போலன்னு சொல்லி கூப்பிட்டதும் ரோகிணி வரும்போது ரோகிணிக்கு தலை எடுக்குது, அதே மாதிரி வெளியே வரும்போது கால் தடுக்குது. இதெல்லாம் பார்த்ததும் என்னாச்சு, ரோகிணிக்கு இப்படி அபசகுணத்து மேல அபசகுணம் வருது, ஏன்னா பார்லர் அம்மா கண்ணை பார்த்து நடக்க மாட்டியா, கீழே எது விழ போறேன்னு நல்லா சொல்றாங்க, நான் பார்த்து தான் வரேன், ஆனா எனக்கு கால் தடுக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மீனா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சித்தர் வந்ததுல இருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கமும் மீனா ஒரு பக்கமும் யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அதே கோவிலுக்கு தான் வந்து இப்ப வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு வர வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ரோகிணியும் அதே கோவில
கோவிலோட பின்புறத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. கோவிலோட பின்புறத்துல வந்து திதி கொடுக்கறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாம்பு வீட்டுக்கு நுழைஞ்சதுனால விஜயா வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து அங்க வந்து பூஜை செய்யறதுக்காக அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீனாவை வந்து முதல்ல வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி சொல்றாங்க. உடனே மீனாவும் பக்கத்துல இருக்க பின்புறம் இருக்க குளத்துக்கு போறாங்க. குளத்துல போயிட்டு தண்ணி எடுக்கலான்னு போகும்போது அங்க ரோகிணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரோகிணியை பார்த்ததும், ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. உடனே கோவப்பட்டதும் மீனா மீனா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களோ எல்லாமே கேட்டுட்டேன். கிரிஷ் உங்க பையனா, அதுக்கு மட்டும் எனக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா கிரிஷ் என்னுடைய பையன் தான் மீனன்னு சொல்லிட்டு இப்ப ரோகிணி சொன்னதும், இந்த அளவுக்கு கேவலமா வந்து ஒரு பொண்ணால இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ரொம்பவே கேவலமா நீங்க இருக்கீங்கன்னு நல்லா சொல்லி பயங்கரமா கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நான் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே முட்டாள்தனம் தான். நான் பண்ண வேலை எல்லாமே தப்பான வேலை தான். ஒரு வேலை நான் பண்ணது வந்து நான் என்ன சொல்ல வரன்றதை கேட்டுட்டாவது நான் என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏன் பக்கம் இருக்க நியாயம் உனக்கு புரிய வருன்றாங்க. இங்க பாருங்க, உங்க நியாயத்தை கேட்கறதுக்காகலாம் நான் இங்க வரல. எனக்கு தேவை என்ன தெரியுமா, இப்பவே போயிட்டு எல்லா உண்மையும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட நான் சொல்லி ஆகணும்ன்றாங்க. உடனே ரோகிணி, இங்க பாரு மீனா, நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுன்றாங்க. கேட்க முடியாதுன்னு சொன்னதும் மீனா மீனான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க குளத்துல நம்ம மீனாவை தள்ளி விட்டுடுறாங்க. மீனாவை தள்ளி விட்டதும் மீனா போயிட்டு அந்த குளத்துல விழுந்துடுறாங்க. ரோகிணி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலமா, என் வாழ்க்கையை காப்பாத்தி இருக்க நான் என்ன நானும் பண்ணுவேன். ஏன் இவ செத்தா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என்னுடைய பாஸ்ட தெரிஞ்சுக்கிட்ட இவ உயிரோட இருக்கவே கூடாது. இவளுக்கு நீச்சலும் தெரியாது, இனி அவ உயிரோட வரப்போறதும் கிடையாது. இங்க பார், நீ என்ன நினைச்சியோ அது கண்டிப்பா வந்து நல்லபடியா நடக்கும். இப்ப போறியான்னு சொல்றாங்க. இல்லடி அந்த மீனாடுறாங்க. இப்ப என் வாழ்க்கை முக்கியமா இல்ல மீனாவோட உயிர் முக்கியமா? மீனா ரொம்ப பாவண்டி, அவளுக்கிட்ட நம்ம ஏதாவது ஒண்ணு பேசி கூட சமாதானப்படுத்திருக்கலாம். அதுக்காக ஒட்டு மொத்தமா அவளை வந்து நீ இப்படி பண்றது ரொம்ப தப்புன்றாங்க. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது எனக்கு தெரியும், நீ இத சொல்லாத. தயவு செஞ்சு இங்க இருந்து போறியா, நானும் போகிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மீனா வந்து மூச்சு கூட விட கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப மீனாவால என்ன பண்றதுன்னு தெரியாம மீனா ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. அப்ப முத்து மீனா தண்ணி எடுக்க குளத்துக்கு போனா இன்னும் வரலையே, எங்க போயிருப்பா, அவளால வேற தூக்கிட்டு வர முடியாது. சரி நானாவது போய் தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அங்க மீனா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் மீனான்னு சொல்லிட்டு முத்து கதறிட்டு, மீனா கண்ணு திறந்து பாரு மீனா, மீனா கண்ணு திறந்து பாருன்றாங்க. மீனா வந்து அன்கான்சியஸ்க்கு போயிடுறாங்க. உடனே வந்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு அது கூட்டிட்டு போலாம், மீனாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் பதறி போயிட்டு இப்ப முத்து எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் நம்ம மீனா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு எப்ப நினைவு வரும் எப்ப வராதுன்னு சொல்லவே முடியாது. அவங்க நிறைய தண்ணி குடிச்சதுனால அவங்க பயந்ததுனால அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின் மண்டையில் அடிபட்டதுனால அவங்க கோமாவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சித்தர் சொன்னது சரியா போச்சு போல, நீங்க இருக்காதுன்னு சொன்னாங்களே, ஒருவேளை மீனாவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வருதுன்றதுனாலதான் சித்தர் அப்படி சொன்னாங்களோன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி முத்து ஒரு பக்கம் கதறி எழுதிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க ரோகிணி. ஒருவேளை மீனா கண் முடிச்சு வந்தா ரோகிணி தான் கீழே தள்ளி விட்டான்ற விஷயத்த மீனா சொல்லுவாங்களா, இல்ல அதுக்குள்ளவே ரோகிணி மீனாவோட கதையை முடிக்கிறதுக்காக ஏதாவது பிளான் போடுவாங்களா? இப்ப ரோகிணி தப்பிப்பாங்களா இல்ல மீனா வந்து கண் முடிச்சு ரோகிணியை மாட்டி விட போறாங்களா? இது எல்லா விஷயமும் ஒருவேளை விஜயாவுக்கு தெரிஞ்சா விஜயா மனோஜோட லைஃப்ல இருந்து ரோகிணியை ஒட்டு மொத்தமா துரத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.